நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாங்க ஜிமெயிலை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் ஹோல்ட், ஐ பட்டன், அப்புறம் ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், இந்த பச்சை கலரில் வந்து அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிமெயிலோட இமெயில் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ இந்த இமெயிலை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் வந்து உங்களுக்கு மறையலை. ஸோ இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். டாப் லெஃப்ட்டில் 3 லைன் செட்டிங்ஸ், ஜெனரல் செட்டிங்ஸ், இந்த இடத்துல ஹைட் பாட்டம் நேவிகேஷன் ஆன் ஸ்க்ரோல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. இப்படி டிக் அடிச்சுட்டு பேக்கில் வந்துருங்க. இப்போ 2 விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். நேவிகேஷன் பாரையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம், அதே நேரத்தில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இந்த நேவிகேஷன் பாரை மறைக்கலாம். இப்போ பாருங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், மறைஞ்சிடுச்சா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது மறைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன் பாருங்க, வந்துருச்சா? இது செமையா இருக்குல்ல? இது பிடிச்சிருக்கா இல்லை முன்னாடி காமிச்சேனே அது பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த ரைட் டிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு நேவிகேஷன் பார் வேணும்னா டாப் லெஃப்ட்ல 3 லைன் செட்டிங்ஸ், ஜெனரல் செட்டிங்ஸ், இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நேவிகேஷன் பார் வந்து பெர்மனண்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க என்ன பண்ணாலும் அது அங்கிருந்து மறையவே மறையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே ரைட் சைடில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, ரெண்டையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.